பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேலூரை சேர்ந்த அத்துணை பெரியவர்களுக்கும் என் உயிரினும் மேலான அன்பு தாய்மார்களுக்கும் பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நாட்டின் வருங்கால தூண்களாக இருக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் கலகலப்போடு நடப்பதற்கு காரணகர்த்தாக இருந்த அருமை தம்பி முத்து அவர்களுக்கும் அவருடைய குழுவினர் அவர்களுக்கும் இங்கே ஒளிபெருக்கி அருமையாக அமைத்தவருக்கும் வணக்கத்துக்குரிய வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை நான் இருகரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் தீர்ப்பு மகேஷின் தீர்ப்பு என்று முழக்கமிட்டவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மக்களால் நான் மக்களுக்காக என்று வீர முழக்கமிட்டவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அந்த இரு தெய்வங்களை வணங்கி இன்று இந்த மேலூர் பஸ் ஸ்டாண்டில் மேலூரிலிருந்து போன குமரேசன் ராமராஜனாக வந்து ஒரு டைரக்டராக, உதவி டைரக்டராக, கலைவாசகராக, நடிகராக, பாட்டுக்காரராக, கரகாட்டக்காரராக, வில்லுப்பாட்டுக்காரராக எத்தனையோ படங்கள் உயர்ந்து நின்றாலும் தம்பி சொன்னதை போல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், மேலூரில் இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி என்ற வகையில் வரைக்குமே எனக்கு கிடைக்க, இந்த புகழ் கிடைக்க காரணமாக இருந்தவர் என்னுடைய திரையரங்கு உரிமையாளர் மதிப்புக்குரிய என்னுடைய வாழ்வின் முதலாளி சீமான் ஐயா அவர்கள்தான். அவருடைய புதல்வர் அருமை தம்பி மீ முருகன் அவர்களுக்கு வாக்குகள் கேட்க இங்கு நான் வந்திருக்கின்றேன். அது உண்மையிலே வாழ்விலே நான் அந்த குடும்பத்திற்கும் ஐயாவின் பிள்ளைக்கும் நான் நன்றி கடன் செய்வதாக உணர்கின்றேன். என் நன்றி கொண்டாருக்கும் ஒய்வுண்டாம், ஒய்வில்லை செய் நன்றி கொண்டார் இருக்கிற மாதிரி எந்த பழி பாவம் செய்தாலும் அதுக்கு பரிகாரம் உண்டு. ஆனால் செய்த உதவியும் நன்றியும் மறப்பவன் மனிதனாக வாழக்கூடாது என்ற வகையில் நான் இங்கு வந்து ஓட்டு கேட்கிறேன். 1978 கணேஷ் தேட்டில் வேலை பார்த்து சென்னைக்கு சென்றேன், சினிமாவில் சேர்ந்தேன். அங்கே என்னை அழைத்து சென்ற ஐயா முதலாளி அவர்கள் அந்த படம் மீனாட்சி குங்குமம், டைரக்டர் காரக்குடி நாராயணன், ப்ரொடியூசர் ராமநாராயணன், மலையன் டைரக்டர் ராஜசேகர் அவங்களுக்கு கொண்டே விடுறாரு. எப்படின்னா மேலூருக்கு பக்கம் நம்ம மாவட்டம் மதுரை, மதுரைக்கு புராதன சின்னம் மீனாட்சி அம்மன். என்னை சினிமாவுக்கு கொண்டு போய் கூட்டி போனவர் ஐயா மீனாட்சி சுந்தரம் அவர்கள். நான் அங்கு சென்று அந்த 3 பேர் இடத்திலும் அவர் சொன்ன வார்த்தை, குமரேசன் அழகாக வேலை செய்பவன், சினிமாவில் நடிக்க ரொம்ப ஆசைப்படுறான், பைத்தியமா இருக்கான், அவனுக்கு 2 சீன் கொடுத்துருங்கப்பா, அப்படி விடலை. அவனை நம்பி நீங்க எத்தனை லட்சம் வேணாலும் கொடுக்கலாம், நான் கேரண்டின்னு சொன்னவர் பைனான்சியர் ஆகிட்ட என்னுடைய ஐயா அவர்கள். அவர் இல்லைன்னா நான் இங்கே தான் இருந்திருப்பேன், ஒன்று தேட்டரில் இருந்திருப்பேன், புட்டு வச்சிருப்பேன், அவ்வளோதான். இந்த உயர்வுக்கெல்லாம் காரணம் அவர் தான். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் இந்த தேர்தலில் எல்லாரும் கன்ஃபியூஷன். நான் இங்கே பேசுகிறேன், தமிழ்நாடு பூரா ஒரே மண்டை குழப்பம். என்ன இருந்தாலும் இது வரைக்கும் எம்ஜிஆர் ஓட்டு கேட்டாரு, அம்மா ஓட்டு கேட்டார், இந்த ஓட்டு இது அப்படி இல்லை. அரசியலுக்கு அப்பாற்பட்டு, ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு என்னை உருவாக்கி வளர்த்து ஆளாக்கிய என் முதலாளி குடும்பத்துக்கு நான் செய்யும் நன்றிக்கிறேன். எங்க வரப்போ எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. இந்த தேர்தலில் தமிழ் கேட்கும் சுயேட்சை வேட்பாளர் சொன்னார். ஏன்னு கேட்டா அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலே திமுகவுடைய அண்ணாதிமுக சேர்ந்து ஜெயிச்சிருக்க முடியும், எம்எல்ஏ ஆயிருக்க முடியும், மந்திரியா இருக்க முடியும். ஆனால் அப்ப அவர் என்ன இல்லை. ஆனா இன்று அரசியல் சாயமின்றி ஜாதி மதம் வேண்டாம், நான் தனியா நிக்கிறேன். இன்னைக்கு முல்லை பெரியார் பாசன விவசாய சங்க தலைவராக இருந்தவர் மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் தன் தந்தை வழியில் தந்தை கட்டளையை ஏற்று மக்களுக்கு பணியாற்ற இன்று அவர் சுயேட்சை வேட்பாளிக்கிறார். நான் எதை பற்றியும் கவலை இல்லை. இங்கு சில பேர் விரும்பாமல் இருக்கலாம், இது விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அவர்களை பார்த்து நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன். 78 சினிமாவுக்கு போனேன், 88 புரட்சி தலைவர் அம்மாவின் தலைமை ஏற்று அரசியலுக்கு வந்தேன், 98 எம்பி ஆனேன். 88 இருந்து இன்னைக்கு வரைக்கும் 38 வருஷம் இந்த இயக்கத்துக்கு உழைத்திருக்கேன். மேலும் மக்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில், இந்த பஸ் ஸ்டாண்ட் எங்கள் அப்பா டிரைவராக முன்னாடி எங்கள் அண்ணன் டிரைவர்,
இந்த பஸ்டால சொல்றேன், இந்த 38 வருஷம் உழைச்ச அந்த ராமராஜனுக்கு இந்த கட்சி என்ன கொடுத்துச்சு கேளுங்கள். என்ன செஞ்சீங்க? அம்மா ஓகே, நான் அதை பத்தி கவலைப்படல, நான் அதை பத்தி நினைக்கல. ஆனால் அம்மா மறைவுக்கு எனக்கு என்ன பாதுகாப்பு? எதை வச்சு நான் மேடை ஏற முடியும்? நினைத்து பார்க்க வேண்டும். யாரோ கேட்டதுண்டா? ஏன் எங்க ஊருக்காக ராமராஜ் வந்து போல கஷ்டப்படுறாரு கட்சிக்கு, பொது கொடுத்து பார்த்தா ஆக்சிடென்ட், கால் பிராசர், கை பிராசர், ஐ பிராசர் ஆயிருக்கானே, ஏன் ஊருக்காரனுக்கு ஏன் நீ கொடுக்கல கேட்க ஒரு ஆளுக்கு தெம்பு இருந்துச்சா, திராணி இருந்துச்சா? இன்னைக்கு பேசுறேன். நான் ஏன் கேட்கிறேன்? எதுக்காக கேட்கிறேன்? அரசியல் இருக்கணும். அதெல்லாம் அம்மா கொடுத்தாங்க. பாராளுமன்றம் போயிட்டேன். பாராளுமன்றம் போய் எம்பியா இருந்து தம்பி அழகா சொல்லுவார், வாஜ்பாய் கவர்மெண்ட் ஒரு சோதனை வரும்பொழுது அங்கே பேசப்பட்டது எனக்கு 12 கோடி. தம்பி 12 கோடி வாங்கிக்க, நீ ஓட்டு போட உள்ள வர வேண்டாம். உன்னை வந்து அந்த அம்மா ஏதாவது செஞ்சுருவான்னு பயந்தீங்கன்னா நார்த்துலேயே வடநாட்டில் உனக்கு கவர்னர் ஆக்கிடுவேன். அதை போய் அழிச்சா போயிட. நான் பரிசுல அம்மாவுக்கு ஒரு துரோகம் பண்ண மாட்டேன். 12 கோடி வேண்டாம், தூக்கி எறிங்க. அதுக்கு முன்னாலே திமுகவை கூப்பிட்டாங்க 10 கோடிக்கு இல்லை. இவ்வளவு ஏன் இன்னைக்கு சொல்றேன், இந்த ஒரு மாசத்துக்கு முன்னா கூட எனக்கு மிகப்பெரிய ஒரு அழைப்பு வந்தது மாற்று கட்சிக்கு போக. அதே மாதிரி 10 கிலோ 15 கிலோ வாங்கிக்கானாங்க. ஆனால் காசுக்கோ பதவிக்கோ ஆசைப்படுவோம் இந்த ராமராஜன் அல்ல. காசு வேண்டாம். தம்பி சொன்னார் ஒரு நாள், நான் தேட்டருக்கு போய் பார்க்கும்போது சொன்னாரு, அண்ணன் உடம்ப நல்லா கவனிச்சுக்குங்க, நான் நினைத்திருந்தாலும் சொத்து வாங்கி போட மேலூர் விலை கூட வாங்கியிருக்கேன். அந்த அளவுக்கு சம்பாரிச்சேன். அது இல்லை. அதை உணர்ந்து தம்பி சொன்ன வார்த்தை, அண்ணே காசு பணம் போனா போயிட்டு போகுது. தமிழகம் முழுவதும் பொதுமக்கள்கிட்ட நல்ல புகழையும் பேரையும் சம்பாதிச்சு வச்சுக்கீங்க, அது இன்னைக்கு உங்களை நினைச்சு நிற்கும் சொன்னார். அதுதான் எனக்கு. நீ வேணா எந்த ஊருக்கு போனா பிடிப்போம். இங்க இருந்து மேலூர்ல இருந்து எங்க ரவுண்டு பண்ணாலும் எல்லா தொகுதிக்கும் போயிட்டேன். எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு வரவேற்பு உண்டு. அது குறிப்பாக என் அன்பு தாய்மார்கள், என் தலைவி எம்ஜிஆருக்கு எப்படி தாய்மார்கள் இருந்தாலும் அது மாதிரி எனக்கு இருக்காங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், அரசியல் 87 38 வருஷமா சுத்துறேன். நான் போகாத தொகுதியே கிடையாது, என் கால்படாத வீதியே கிடையாது. ஆனால் இந்த 38 வருஷ அனுபவத்தில் பிரச்சாரத்தில் வந்து மேலூர்ல வாக்கு கேட்கறது இதுதான் முதல் டைம். ஃபர்ஸ்ட் ஏன் கேட்கிறேன், ஏன் நீ மேலூருக்கு அனுப்பி கூட்டி வர மாட்டேங்கிறீங்க? ஏன் கூட்டி வர மாட்டேங்கிறீங்க? எங்கேயா கேட்டிருக்கனா? எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இதுதான் 88 எங்க இருக்கு, 2000 இருக்கு. 38 வருஷமா மேலூர் மக்களை சந்தித்து வாக்குகள் கேட்க ஒரு சந்தர்ப்பம் தராத நிலையில் இன்று உங்கள் முன்னால் நின்று இதே பஸ் ஸ்டாண்ட்ல கேட்கறேன்னு சொன்னா அது தம்பி எனக்கு கிடைத்த பாக்கி. எனக்கு ஆசை இருக்காதா மேலூர் பேசணும்னு? மேலூர் மக்கள் ஆசை இருக்காதா? நினைப்பேன், டிவியில பார்ப்பேன். மேலூர் தொகுதியை பத்தி பேசுறது நான் டிவியில வரைக்கும் பார்த்ததே கிடையாது. என்னையா எல்லா ஊரை பத்தியும் பேசுறாங்க, மேலூர் பத்தி பேச மாட்டாங்களே. இன்னைக்கு சொல்றேன், தம்பி சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்றால் அடுத்த கணம் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவருடைய கம்பீர குரல் ஒலிக்கும். சட்டமன்றத்தில் மேலூருக்காக, மேல் தொகுதிக்காக. நான் டிவி பார்த்தேன்யா, அவர் விவசாய தலைவர் நடு ரோட்ல போராட்டம் பண்றார். அவருக்கு என்ன அவசியம்? அவருக்கு சொத்து சுகம் வாழ்க்கை இல்லையா? இவ்வளவு வாய்ப்பு வசதி இருந்து ஏன் நிக்கிறார்? நான் டிவியில பார்க்க மெட்ராஸ்ல வந்து நடு ரோட்ல 20 நிமிஷம் பேசினேன். நான் சொன்னேன், தம்பி அருமையா பேசுறாரு, நம்ம கூட சினிமாவில் மேடை வேகமா பேச முடியும், டப்பிங்கில் ரொம்ப சிரமப்படுங்க, நமக்கு இந்த மதுரை பாசம் மேலூர் பாசம் வந்துடும். அருமையா பேசுறாரு. என் டங்ஷன் போராட்டம் இறங்கலையா? நடுவீதிக்கு வரலையா? விவசாயிக்கு போடலையா? ஏன் இந்த வரணும், இந்த கஷ்டப்படையே படணும் என்றால் இந்த மேலூர் மக்களுக்கும் மேல தொகுதி மக்களுக்கும் நான் நல்லது செய்ய வருகிறேன் என்று வருகிறார். மக்களுக்கு நல்லது செய்ய யார் வந்தாலும் வரவேற்க வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டு பண்பாடு. தம்பி ஒன்று சொல்றார், வெற்றி பெற்றால் எம்எல்ஏ சம்பளம் 1.5 லட்சம் ரூபாய் மாசம். அவர் என்ன சொல்றாரு? அவர் பேரு முருகன், அறுபடை வீடு இங்கதான் பரமதி சோழ. நான் ஒரு இந்த
எங்க ஊர் போட்டுக்கார இங்கே தான் எடுத்தேன், அளவு இங்கே தான் எடுத்தேன். மதுரை மாதிரி கொஞ்சம் வாசம் அளவுலாம் எடுத்தேன். 50 தடவை வந்தாலும் இங்கிட்ட சுடி எடுக்க முடியும். எனக்கு ஒரு மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, என்னடா இவ்வளவு தூரம் மதுரை ஆடுறேன், தெப்பத்தில் ஆடுறேன், அளவில் ஆடுறேன், மேலூருக்குள்ள சுடி வைக்க முடியும்னு நினைச்சேன். நான் போன 3 நாளைக்கு வரும்போது தம்பியுடைய பர்த்டே, அவருடைய பர்த்டே வந்தது. அந்த பர்த்டே பரிசாக அவர் வெற்றியை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதுதான் நீங்கள் தரக்கூடிய பெட்டி பரிசு. 100% சொல்கிறேன். இந்த மேலூரை சுற்றி நான் எடுக்க முடியிருந்தாலும் சாமானியம் படத்தை வந்து தம்பியை கேட்டு பெருமிஷன் இருந்தேன். நான் வேலை பார்த்த தேட்டர் ஒன்று அழகு எடுத்துட்டேன். அதான் கடவுள். மீனாட்சி அம்மன் குங்குமம், ஐயா மீனாட்சி வச்ச குங்குமம். நான் முதல் நடித்த படம் மீனாட்சி குங்குமம். நான் உதவி டைரக்ஷன் குமரேசன் படம் மீனாட்சி. அப்போ இந்த மீனாட்சிக்கு எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு சிந்திச்சு பார்க்கலாம். அவர் என்ன சொல்றார், முருகன் அறுவடை வீடு முருகன். மேலூர் தொகுதி என்றால் சட்டமன்றம் ஒரு இடத்துல இல்லை, முருகனுக்கு 6 படை வீடு. அவரும் முருகன், நானும் முருகன். என் பேர் குமரேசன், நான் மாற்றிக்கிட்டேன். 6 படை வீடு மாதிரி 6 இடத்தில் நான் ஆபீஸ் போடுவேன். எனக்கு வர்ற சம்பளம் 1.5 சம்பளம் தேவையா? அவரே ஒரு 50,000 சம்பளம் தராரியா? அவருக்கு எதுக்கு மக்களுக்கு சம்பளம்? அவருக்கு எதுக்கு 1 லட்சம் ரூபா? தம்பி என்ன சொல்றாருன்னா 25,000 ரூபா நான் 6 ஆபீஸ் போட்டு அங்கே கொடுத்துருவேன். அந்த மனசு வருமா? ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் என்னாச்சு? வருஷத்துக்கு என்னாச்சு? 5 வருஷத்துக்கு என்னாச்சு? உங்களுடைய பணத்தில் 1 ரூபாய் கூட கை வைக்க முடியல என்றால் அது தம்பி முருகன் தருகிறோம், தேவையில்லை. ஆனா இன்னைக்கு கணம் போகுது சொல்றாங்க, ஓட்டுக்கு நோட்டுக்கு போகுது. வேற வழி கிடையாது, வேற வழி கிடையாது. அந்த கடைக்கு மேலும் சந்தைப்படைக்கு போறீங்க, சந்தைப்படையில் சந்தையில் வேணா ஒரே பொருளை போட்டிருப்பான், எல்லா பொருளும் இருக்கும், விலை முன்ன போன சொல்லுவான். நமக்கு பிடிச்ச பொருளை வாங்கிட்டு வருவோம் சந்தையில். அது மாதிரி நமக்கு பிடிச்ச வேட்பாளர் முருகனை நீங்க தேர்ந்தெடுக்கணும். சும்மா காரியத்துக்கு சொல்லிட்டு போறது கிடையாது, செய்வார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ராமராஜன் வந்து கரகாட்டக்காரன் படம், இதுவரை அந்த சாதனை முறியடிக்க முடியவில்லை. மேலூர்ல 100 நாள் மட்டுமல்ல 500 நாள் ரெகுலர் ஷோ, ஒரு ரெக்கார்டு பிரேக்கு. அந்த பெருமை யாருக்கு? என் தொகுதி மேலூருக்கு. இந்த ராமராஜன் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னொரு ரெக்கார்டு பிரேக் பண்ணி வச்சிருக்கான். அதுவும் கடவுள் கொடுத்தது தான். நம்ம ஊர் நல்ல ஊர் முதல் 45ஆம் சாமானியன் வரை தனி கதாநாயகன் நடித்து சரித்திர சாதனை படுத்திருக்கிறது என் மேலூர் தொகுதி மக்கள் பெருமைக்காக. எனக்கு எந்த பேர் வந்தாலும் புகழும் வந்தாலும் பெருமை, அந்த பெருமை உங்களுக்கு மேலும் மக்களுக்காக. அதே தான் தம்பியும். உங்களுக்கு என்ன வேண்டும்? அடிப்படை வசதி என்ன வேண்டும் மனுஷனுக்கு? சொல்லுங்க. விவசாயம் எல்லாருக்கும். அந்த முல்லைப்பெரியார் 1 ரூபாய் விவசாயத்தை 2 ரூபாய் வாக்க போற முயற்சி பண்றாரு. அந்த முல்லைப்பெரியார் 158 அடி உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லும் அந்த பிரச்சனைக்கு முன்னிறுத்தி உச்ச நீதிமன்றம் சென்று அதில் வெற்றி பெற்றவர் அவருடைய தந்தையார் ஐயா அவர்கள். என்று தந்தை வழியில் அவரும் விவசாய சங்க தலைவர். விவசாயம் நல்லா இருக்கணும், நல்லவங்க இருந்தா தான் மழை கரெக்டா பெய்யும். வேற காலத்துக்கு மழை வராது. மழை வரணும், விவசாயம் பெருக்கணும், அதுல இருந்து வியாபாரம் பெருகணும். அந்த வியாபாரம் பெருக பெருக விலைவாசி குறையணும். கல்வி, மருத்துவம், குறிப்பாக மாணவ மாணவி, நாளைய வருங்கால தூண்கள் மாணவ மாணவிகள் தான் இருக்கின்றது. அந்த மாணவ மாணவிகள் சில பேர் நல்லா படிப்பாங்க, ஆனா காசு இருக்கு. அந்த மாதிரி கல்விக்கு மாணவனோ மாணவியோ பணம் இல்லை என்றால் அரசாங்கத்திலும் இல்லை, நீங்க தம்பி முருகனிடத்திலே கேட்டு வாங்கி படிக்க வைக்கலாம். அதுக்கு அவர் உத்தரவு தெரியல. அந்த மனசு வேணும், அந்த நல்ல மனசு வேணும். நான் சொல்லிக்கிறேன் இல்லையா, நான் நல்லவங்க பின்னால்தான் நிற்பேன் என் உயிர் இருக்கிற வரைக்கும். கெட்டவங்க போக மாட்டேன். நீங்க சொல்லுவாங்க என்ன ஒரு நடிச்சா ஹீரோ தாக்கி வேண்டான்றேன். மேலூர்ல இருந்து போகும்போது தேட்டர்ல இருந்து வேலாக்கும் போது 4 சீன் நடிக்கத்தான் போனேன். ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா சொல்லுங்க ஐயா, இந்த தேட்டர் வந்தார் காரக்கன் நாயகன் டைரக்டர் தான் ஃபர்ஸ்ட் டேர்னிங் பாயிண்ட். என் தேட்டருக்கு வேல்பாக்கத்தில் கணேஷ் தேட்டருக்கு காரக்கன் அண்ணன் வர்றாரு. அப்புறம் முதலாளி ஐயா வந்து படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாரு. துணிமை துணை, கந்தர் அலங்காரம், ரஜினி சாரம், கமல் சார் ஆகிப்படும் இளமை ஊஞ்சலாடுகிற படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாரு. அங்கே போறேன், உண்மையிலும் கதிரேஸ்வரி பச்சன் தான் காரக்குடாரு. நான் அவர் தேட்டருக்கு வந்தாரு. திருப்பி மெட்ராஸுக்கு போய் நான் சொன்னேன் ஐயாட்ட, ஐயா சொல்லுங்க 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 ஐயா, அவன் சினிமா 2 சீன் கொடுங்க. இன்னைக்கு 45 கூட ஹீரோ ஆயிடுச்சு. எனக்கு ஆசையம் எல்லாம் கடவுள், எல்லாம் அந்த மீனாட்சி அனுப்புறது ஆசை. அந்த மீனாட்சி ஆசை வேண்டும். அதில் தான் ஸோ என்ன வந்தாலும் வரட்டும்,
எனக்கு என்ன பெருமை கிடைத்தாலும் இந்த மேலும் மக்களையும் மேலும் தொகுதி மக்களையும் கண்டிப்பாக அவர் வெற்றி பெற வேண்டும். ஒரு வரலாறு. ஏப்ரல் 23 அன்று வியாழக்கிழமை மஞ்சள், வியாழக்கிழமை மஞ்சளுக்கு உரிய கிரகம் குரு. குரு கிரகம் ஒன்றுதான் புகழையும் பணத்தையும் அள்ளி கொடுக்கும். நீங்கள் வியாழக்கிழமை வாக்கை அள்ளி தெளிக்க வேண்டும். தம்பிக்கு மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது தயவு செய்து மேலூர் தொகுதியில் தம்பி முருகன் முன்னிலையில் உள்ளார் என்ற வாசகம் வர வேண்டும் என்று நான் உங்களை அத்தனை பொறுப்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதை விட வேற ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் எனக்கே தெரியாது. அடுத்த 2 படம் ரெடியா இருக்கு. இப்போ வந்தோன்னா போட்டாங்க பாட்டுக்காரன் பாட்டு, காவக்காரன் பாட்டு. ஐயோ, நான் வந்து மீனாட்சி அம்மன் தெய்வம், ஐயா மீனாட்சி அம்மன் தெய்வம் அப்படி வழங்கினாலும், புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவி தெய்வம் வழங்கினாலும், இன்னொரு தெய்வம் இன்னைக்கும் மக்கள் மறக்காம இருக்கிறதுக்கு எனக்கு பாட்டு போட்டு கொடுத்த என் இசைஞானி அண்ணன் இளையராஜா அவர்களை நான் என்னென்னும் மறக்க மாட்டேன். இன்னும் அவர் தெய்வம். இப்ப அடுத்த படமும் இசை இளையராஜா. ஏற்கனவே 8 பாட்டு போட்டு ரெடியா இருக்கு. ஸோ அடுத்த படங்கள் என்ன நடிச்சாலும் இருந்தால் என் படத்தை குடும்பங்கள் அனைவரும் பார்க்கும்படியாகத்தான் நடிப்பேன். அதை தடம் மாற மாட்டேன். எனக்கு அது போதும். என் மேலூர் மக்களுக்கு நான் சேர்த்த பெருமை. ஆனால் தம்பியை பொறுத்த வரைக்கும் நான் தைரியமா சொல்றேன், இருக்கலாம் வரலாம். ஏதோ போனா போறாப்பா, நேரத்துல போய் நம்ம காசு கொடுத்தா ஓட்டு போட்டு போயிடுவாங்க அப்படி நினைக்கலாம். எத்தனை நாளைக்கு நான் கேட்கிறேன். இங்க இருக்கிற எம்எல்ஏ இருக்காரு, கட்சி நகர செயலர் இருக்கிறார், மாவட்ட செயலர் இருக்கிறார். யாராவது ஒருத்தராவது அம்மா இருக்க வரைக்கும் வேணாம், நான் அம்மாட்ட கேட்க முடியாது, டென்ஷன். அம்மா மறந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன பாதுகாப்பு? என்ன பாதுகாப்பு? இத்தனை வருஷம் என் ஊருக்கார ராமராஜன் ஓட்டு கேட்கிறானே, அவர் என்ன கொடுத்தீங்க? நீங்க கேட்க முடிஞ்சா? அதிமுக நான் நோ செயற்குழு உறுப்பினர், நோ பொதுக்குழு உறுப்பினர், நோ பொறுப்பு. சாதாரண ரோட்ல பேச நட்சத்திர பேச்சாளர் வச்சிருக்கீங்க. 38 வருஷம் உங்க கூட்டத்துக்கு போய் எனக்கு கால் ஆக்சிடென்ட், கை ஆக்சிடென்ட். என்ன செஞ்சீங்க நீங்க? கேட்கணுமா கேட்கணும்? நாளா எம்எல்ஏ வந்தா இப்படி ஒரு தெரிஞ்சானா எம்எல்ஏ பத்தி தூக்கி போட்டு ராஜா பண்ணி யோ என் ஊருக்கார கூடியா, என் ஊருக்கார கூடிய பொறுப்பேன். இன்னும் கேட்கணும்ல? இல்ல 8 வருஷம் மேடையா தேவையில்லை. கூப்பிட்டாங்க என்ன ஓட்டு கேட்க மட்டும் ராமராஜன் எலெக்ஷன் வரும் அண்ணே ஓட்டு கேட்கணும். ஓட்டு கேட்க ராமராஜன் ஓட்டு போட்டு முடிஞ்சோன்னா அப்படி விட்டுருவீங்க. அம்போடு தேவையில்லை. நான் போனது இந்த எலெக்ஷன்ல 232 தொகுதியும் என் ரசிகர்கள் ஆக்சுவலா போயிட்டு இருக்கேன். அது ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் எனக்கு 2 தொகுதி, இந்த தேர்தலில் 2 தொகுதி. தம்பி முருகனுக்கு நான் கேட்பது கணேசன் என்பது நான் பிறந்த வீடு. சாமானியன் திரைப்படம் 45வது படம் ஆலங்குளத்திலே என் 35 வருஷ நண்பன் தம்பி அன்பு தம்பி கனகராஜ் அவர்கள் டிக்கெட் ரேட் 50 ரூபா குறைச்சு 120 நாள் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிய படம் சாமானியன். அது எனக்கு புகுந்த வீடு. இந்த 2 தொகுதியும் நல்லா கவனிங்க. 2 தொகுதி தேர்தல் போனாச்சு. நான் தேர்தலில் வேலை செஞ்சேன். திருப்பி பணம் பார்க்கற தேர்தலுக்கு போனேன். ஆக என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய முயற்சி எல்லாம் ஐயாவை சாரும். அவருடைய மகன் பிள்ளை தயவு செய்து எல்லோரும் தவறாமல் கம்ப்யூட்டர் சின்னம் அவர் சொன்னார் தேர்தல் டிஜிட்டல் இன்னைக்கு இல்லை, 26, 31, 36, 46 போயிட்டு இருக்கோம். இனி வர 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 நம்ம பிள்ளைங்க பேரன் பத்தி எல்லாமே கம்ப்யூட்டர்ல போயிட்டாங்க. போற கம்ப்யூட்டர் மடிக்கணிக்க லேப்டாப் போன் வரைக்கும் வந்துருச்சு. கம்ப்யூட்டர் இல்லைன்னா உலகமே இயங்காது. சேட்டலைட் இல்லைன்னா ஒண்ணுமே முடியாது. அது வாராகட்டும் போராகட்டும் யார் இருந்தாலும் கம்ப்யூட்டர் வேணும். கம்ப்யூட்டர் இல்லைன்னா உலகமே இயங்காது என்று சொல்லும் பொழுது கம்ப்யூட்டர் இங்கு வெற்றி பெறவில்லை என்றால் மேலும் இயங்காம போகக்கூடாது, இயங்கணும், முன்னேறி வரணும். அந்த ஞாபகம் கம்ப்யூட்டரை பார்த்தோன்னே நம்முடைய மகன், நம்முடைய மகள், நம்முடைய பேரன், நம்முடைய பேத்தி, நம்ம எதுக்காக சந்தையில் பூரா அந்த கம்ப்யூட்டர். சும்மா பேச்சுட்டு போய் நினைச்சு இல்லை. இதே மேலும் பசால வந்து அன்னைக்கு பேசினேன். இன்னைக்கு ஒரு மேடையை பொறுத்து ஃபங்க்ஷன் பண்ணாரு. அது அவசியம். அவர் வந்து இந்த போர் தேவையில்லை, இருக்க மக்களுக்கு சேவை செய்யணும். கண்டிப்பாக சேவை செய்வார். 100க்கு 100 சேவை. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நல்ல எண்ணிக்கைங்க. எண்ணிக்கிட்டு இருக்கும்போது மேலூர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் தங்கை முருகன் முன்னிலை என்று வாசகம் வர வேண்டும். அதற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும். வாக்களியுங்கள் கம்ப்யூட்டர் சின்னத்தில் என்று கோரி என்றும் மறக்க முடியாத அன்பு தம்பி மதுரை முத்தவர்கள்
ரொம்ப நாளாக என் படத்தை கூடவே பிடிச்ச ஒரு கேரக்டர் இருக்கிறான்னு பேசிக்கிட்டு அமையல. அது நேரம் அவரை அவ்வளோ வரையும் கலகலப்பாக பேச வைக்கிறார். அவர் நினைப்பவர் யாருக்கு வராது. நான் திரைப்படத்தில் கண்டிப்பாக என் கூட, அதாவது தலைவர் எம்ஜிஆர் ஒரு நாகேஸ்வரர் இல்லையா, அது மாதிரி என் கூடவே அது ஒரு கேரக்டர் படம் 2 படம் இருக்குது. ஆனால் அது வந்து மூவ் ஆகலை. வரும். அற்புதமாக நிகழ்ச்சி பண்ணக்கூடியவர், அற்புதமாக பேசக்கூடியவர். சமயத்தோடு அவர் பிள்ளைகளுடைய விஷயத்துக்கு போயிட்டு இருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. அதை விட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேலூரில் ஃபர்ஸ்ட் டைம் 78 போய் 26 48 வருஷம் ஆச்சு. அரசியல் சேர்ந்து 38 வருஷம் ஆச்சு. 38 வருஷத்துக்கு அப்புறம் அதிமுகவுக்கு இவ்வளவு உழைத்தாலும் மேலூர் இடத்தில் இந்த பஸ் ஸ்டாண்ட் பேசுறதுக்கு வாய்ப்புகள் வழங்கிய அன்பு தம்பி முருகனுக்கு நான் கோடான கோடியை நன்றி தெரிவித்துள்ளேன். அது எனக்கு கிடைத்த பாக்கியம். எனக்கு எவ்வளவு பெருமை அடைத்தாலும் அது மேலூரை சார். அதே மாதிரி வாக்குச்சாவடியில் சென்று வாக்களியுங்கள். நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன், போன அதில் எதுக்கும் ஓட்டு போட்ட பொண்ணு, நோட்டாவுக்கு போட்டேன். நோட்டாவுக்கு ஏன் போட்டேன்? அவங்க நோட்டா கொடுத்தாங்க, நோட்டா அனுப்பிச்சு நோட்டா போட்டேன். இல்லைம்மா, நோட்டா போட வேஸ்ட்டு. நம்ம நெல்லை உருவி அரிசியை குய்க்கிட்டு சாப்பிட்டு சாப்பிடுமா, இல்லை அரிசியாக தவிட தருமா, தவிடு திங்கிற சம நோட்டாவுக்கு போடுறோம். ஆனால் தயவுசெய்து அனைவரும் வாக்களிக்க வேண்டும். அது நம்ம உரிமை, நம் கடமை. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் அதை விட்டாச்சுன்னா 5 வருஷம், 5 மணி 60 மாசம் போயிடும். அதுக்கு பின்னாடி நீங்க ஓட்டு பரீட்சை போட்டு போயிருவீங்க. உன் பிள்ளைங்க, உன் பேரை மீது யார் காப்பாற்றுறது? ஏதோ கஷ்டம் யார் ஓடியாடுறது? எந்த நேரம் 24 நிமிடத்துல கூப்பிட்ட பொருளுக்கு ஓடோடு வைக்கக்கூடிய மனிதர் அன்பு தனம். தேட்டர் இருக்கு, ஆபீஸ் இருக்கு, வீடு இருக்கு, இங்கே போறது. நிச்சயமாக மக்களுக்கு அவருடைய வேலை சேவை எல்லாம் முழு பங்காக கொடுப்பார். கைகூப்பி வணங்குகிறேன். உங்கள் காலி விவாதத்தை கேட்கிறேன். கண்கூடி செய்து வெற்றி பெற்று மேலூர் ஒரு வரலாற்றை படை, ஒரு மாற்றம் வரும். அவர் நம்பர் 11, 1லேருந்து 11 போய் ஓட்டு போட்டாலும் 11 அமுக்க 1க்கு வந்துடணும். சரியா? அதான் 16 போட்டு கம்ப்யூட்டர் வெற்றிட்ட வாசம் வர வேண்டும் என்று உங்களுடைய அத்தனை பொறுப்பாக கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இதில் என்ன ஒரு மாற்றம் நினைக்கிறேன், நான் மனசு நினைக்கிறேன்னா, அதாவது மேலூர் வந்து பக்கத்தில் இருக்கிறது மதுரை, அது மீனாட்சி, அது பெண்ணாட்சி. மேலூர் என்பது மேல், ஆணூர், அது பெண்ணூர். மதுரையில் லேடிஸ் இருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, வளர்ச்சி அமைச்சிருக்காங்க. ஆனால் மேலூர், இந்த மேலூர்னா ஆண் ட்ரெஸ் மேலூர். அந்த மேலூர் தொகுதியில் சுயேட்சையா நின்று வெற்றி பெற்ற சரித்திர வரலாற்றை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதான் நமக்கு பணம் முக்கியம் இல்லை, நல்ல மனம் வேணும். பணமா பாசமா பாசம், குணமா குணமா குணம், பூவா தலையா தலை, உயிரா மானமா மானம், தன்மானம் கேட்க வேண்டும், தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். இவர் வந்தால் நமக்கு நல்லா செய்வார் உணர்வை அனைவரும் புரிந்து வாக்களியுங்கள். கண்கூடி சேர்த்துக்கு வெற்றி பெற செய்யுங்கள். ஆர்வக்கூடிய என் தம்பி மீன் முருகன் அவர்களை நன்றி, வணக்கம். அடுத்து கொஞ்சம் சீரியஸா இருக்கும். நம்ம மேலூர் தொகுதி கக்கன்சி காலத்துல வெள்ளலூர் சிவராமன் நம்பலர் ஐயா, கொட்டகுடி பெரிய கருப்பணம்மன் ஐயா, மேலூர் பெரிய கருப்பநாடார், இவங்க காலத்துக்கு பின்னாடி நம்ம மேலூர் பகுதி எப்படி அரசியல்வாதிகளால் வஞ்சிக்கப்பட்டது என்பதை உங்களிடம் சொல்லுவதற்காக நண்பர் தெய்வேந்திரன் அவர்கள் உங்களிடம் பேசுவார். கவனமாக கேளுங்கள். இந்த கதையும் கேட்டாதே நம்ம உணர்வுபூர்வமாக இருக்க முடியும். வாங்க. வணக்கம் அனைவருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னோட முதல் மேடை பேசியது. என்னோட பேர் தெய்வேந்திரன், உரங்கான்பட்டி, வெள்ளலூர் நாடு. அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் மேலூர் தொகுதியோட பொன்னான நாட்கள் அப்படின்னா 1957 டு 1967. அப்போ கக்கன்சி ஆண்டாங்க. அவர் எம்எல்ஏவை 5 வருஷம் இருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து வெள்ளூர் நாட்டை சேர்ந்த சிவராமன் பெரியமலார் வந்து 5 வருஷம் வந்து எம்எல்ஏவாக இருந்தாங்க. இந்த 10 ஆண்டு காலத்தில் தான் மேலூர் தொகுதி வந்து வளர்ச்சி அடைந்த நாடாக இருந்தது. அப்போ தான் வந்து இங்கே இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டப்பட்டது, பஞ்சாலை திறக்கப்பட்டது. அதுக்கு பிறகு கருங்காலக்குடியில் வந்து டீச்சர் ட்ரைனிங் இருந்தது.
அது பிறகு மேலூர் டு மதுரை அதில் வந்து சிமெண்ட் சாலை தமிழ்நாட்டிலே முதல் சிமெண்ட் சாலைனா அது மேலூர் டு மதுரை சாலை தான். அதுவும் இவங்க காலத்தில் தான் கட்டப்பட்டது. அப்போ தமிழ்நாடுன்னு பிரிக்கலை, சென்னை மாகாணம்னு இருந்தது. அது போக வந்து விவசாய கல்லூரி இவங்க காலகட்டத்தில் தான் வந்தது. அதுக்கு பிறகு வந்து அண்ணாதுரை வந்து தமிழ்நாடுன்னு மாற்றினாங்க. அண்ணாதுரை சிஎம் ஆன பிறகு தான் வந்து மேலூர் தொகுதியோட தலையெழுத்தே மாறுச்சு. இப்போ இவங்க இந்த 10 ஆண்டுகள் வந்து யாரோட கூட்டணியாக இருந்தது அப்படின்னா கக்கன்ஜி, காமராஜர், நேருஜி இவங்க காலகட்டத்தில் தான் மேலூர் தொகுதி வந்து இது எல்லா வளர்ச்சியுமே இருந்தது. அப்போ நம்ம 6 மாதம் வந்து விவசாயம் பண்ணோம். அப்போ என்ன விவசாயம் பண்ணோம்? சம்பா நெல் விவசாயம் பண்ணோம், ஐஆர் 20 பண்ணோம். ஸோ நாங்களும் 6 மாதம் வந்து எங்களுக்கு தண்ணி வரும், நாங்கள் 6 மாதம் விவசாயம் பண்ணுவோம். இப்போ இது வந்து அதுக்கு பிறகு வந்த அரசியல் கட்சிகள், திராவிட கட்சிகள் நம்ம வந்து ஒரு 59 வருஷம் மேலூர் ஆண்டிருக்காங்க. நம்ம சுதந்திரம் அடைஞ்சு ஆல்மோஸ்ட் இப்போ 79 வருஷம் ஆக போகுது. 80வது வருஷத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த 79 வருஷம் நம்ம என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் மேலூரில் அந்த 10 வருஷத்துக்கு பிறகு, அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் நான். இப்போ நிறைய பேர்கிட்ட நம்மகிட்ட வந்து ஒரு கேள்வி இருக்கும், என்னென்னா இங்கே கருங்காலக்குடியில் இயங்கிய டீச்சர் ட்ரைனிங் சென்டர் வந்து ஏன் மூடப்பட்டது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அங்கே டீச்சர் ட்ரைனிங் இருந்ததே நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு பிறகு பஞ்சாலை மூலமாக ஏன் மூடப்பட்டது? விவசாய கல்லூரி மட்டும் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பதில் நாங்கள் தேடணும். ஸோ எங்கள் டீம் வந்து 4 டீமாக வேலை பார்க்குறோம், 24 மணி நேரமே வேலை பார்க்குறோம். ஒரு டீம் சிங்கப்பூரில் இருக்கோம், ஒரு டீம் துபாயில் இருக்குது, இன்னொரு டீம் கலிஃபோர்னியாவில் ஒர்க் பண்ணுறோம், ஒரு டீம் இந்தியாவில் இருக்குது. இந்த 4 டீமும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு மேலூர் தொகுதியோட ஓவரால் அரசியல் என்ன கடந்த 69 வருஷத்தில் அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து தான் ஃபுல் டீட்டெயில் எடுத்து எப்படி நம்ம வஞ்சிக்கப்பட்டு இருக்கோம் இந்த கடந்த 50 வருஷத்தில் திராவிட கட்சிகள்னால அப்படின்னு வந்து அந்த டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது இதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் மக்களுக்கு அப்படின்னு வந்து திரும்பிட்டு இந்த 50 வருஷத்தில் செய்யாததை நம்மளால் 5 வருஷம் பண்ண முடியுமா அப்படின்னு நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணதில் முடியும். இப்போ உள்ள டெக்னாலஜிஸ், நிறைய டெக்னாலஜிஸ் இப்போ இருக்குது. இப்போ பஞ்சாலை வந்து ஏன் மூடப்பட்டது அப்படின்னு அதுக்குரிய பதில் நாங்கள் தேடணும். அப்போ எங்களுக்கு கிடைச்ச பதில் என்னென்னா 6 மாதம் நமக்கு வந்து பெரியார்லேருந்து தண்ணி திறந்தாங்க. அப்போ நமக்கு 156 அடி இருந்தது. 156 அடியை அதை 136 குறைச்சாங்க. ஏன் 136 குறைச்சாங்க? யார் குறைச்சாங்க? யாருக்காவது தெரியுமா? அது ஒரு அரசியல். 136 எப்போ என்ன காரணம் சொல்லி குறைச்சாங்க அப்படின்னா, இதை நாங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறோம் பெரியார் டேமை அப்படின்னு வந்து எம்ஜிஆர் காலத்தில் அவர் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறோம்னு மறுசீரமைப்பு பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா 156 அடியிலேருந்து 136க்கு குறைஞ்சார். அப்போ யார் அமைச்சராக இருந்தாங்கன்னா முகமது ரஃபீக் ராஜான்னு ஒருத்தர் அமைச்சர், விவசாய அமைச்சராக இருந்தார், ராஜா முகமது சாரி. அப்போ அரசாங்கம் வந்து சைன் பண்ண சொல்லுவது அந்த அமைச்சரை, சைன் பண்ணுங்க இது வந்து 156லேருந்து 132 குறைக்கிறதுக்கு. அப்போ அவர் சொல்லிட்டாரு, இது வந்து மேலூர் தொகுதி விவசாயோட வாழ்வாதாரமே இந்த பெரியார் தான், கடைநிலை தொழிலாளி வரை இங்கே விவசாயம் இங்கே தான் பண்ணுறாங்க. அப்போ யாருக்கு சைன் பண்ணுறது தெரியுமா? எம்ஜிஆர் சைன் பண்ணார். இவங்களுக்கு வந்து 136 அடிக்கு குறைக்கலாம் அப்படின்னு. அப்போ கேரளா அரசாங்கம் வந்து எம்ஜிஆர் சைன் பண்ணி கொடுத்தாரு. இதுதான் நமக்கு முதல் விவசாயத்தை அழிக்கிறதுக்கு முதல் காரணம். 156லேருந்து 136 குறைஞ்சி. அப்போ நிறைய பஞ்சம் ஏற்பட்டது, தண்ணி குறைஞ்சதுனால இங்கே உள்ள விவசாயம் வந்துச்சு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நந்தன வருஷம் அது வந்து வயசானவங்க யாருமே மறக்க மாட்டாங்க. இந்த நந்தன வருஷம்ல பயங்கர பஞ்சம் ஏற்பட்டது. எதனாலன்னா இந்த குறைச்சிட்டாங்க, அதை நம்ம தண்ணி இப்போ வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் மக்கள் வந்து வெளியே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து இது ஒரு இழந்தோம். அதுக்கடுத்து பஞ்சாலை மூலமாக நமக்கு இங்கே நிறைய பருத்தி சாகுபடி பண்ணியிருந்தாங்க. கரும்பாலை மூலமாக நிறைய கரும்புகள் வந்து இங்கே சாகுபடி பண்ணியிருந்தாங்க. அது எப்படி விவசாயத்தை அழிக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணி இந்த 2 இதையும் க்ளோஸ் பண்ணாங்க. இது 2 க்ளோஸ் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக இப்போ விவசாயம் இல்லை, விவசாயம் பண்ணவங்க எதுக்கு தண்ணி அப்படின்னு இந்த தண்ணியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க.
136 132 ஆக்கிட்டாங்க. இப்போ வந்து நமக்கு தண்ணி தேவையில்லை, விவசாயமே பண்ணுறது இல்லையா, அப்புறம் தண்ணி அப்படின்னு போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ போன வருஷம் நம்ம தண்ணிக்காக போராட்டம் பண்ணோம். ஒரு போக சாதனை அடிக்கி எங்களுக்கு ஒரு மாதமாவது கொடுங்கன்னு கேட்டான். அப்போ தண்ணி இருந்தும் நமக்கு தண்ணி தரலை. அதை 4 கட்டமாக போராட்டம் பண்ணோம். முதல் கட்டம் கண்டன போராட்டம் நடத்தணும், அதுக்கடுத்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தணும், அதுக்கடுத்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தணும். அப்போ யாருமே இங்கே உள்ள யாருமே வந்து கேட்கல, ஏன்டா பட்டினியாக கிடக்கீங்க நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு இங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர் கூட எட்டி பார்க்கல. அந்த சூழ்நிலை தான் நம்ம இருக்கோம். ஸோ இதுதான் வந்து காரணம். நம்ம வந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கோம். மேலூர் தொகுதி மக்கள், அந்த மக்கள் வஞ்சிப்பட்டுனா நமக்கு ஏன் இந்த இயக்கம் உருவாக்கணும் முருகன் சார் தலைமையில் அப்படின்னா, மக்கள் முன்னேற்ற இயக்கமும் நாங்கள் ஒரு மார்ச் 28 தான் இந்த டீம் வந்து நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறோம். மார்ச் 28லேருந்து இப்போ 1 மாதம் கூட ஆகலை. ஆனால் ஓவரால் மேலூரோட எல்லா இதையும் தனித்தனியாக பிரிச்சுட்டோம். ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், கருவிலிருந்து கல்லறை வரைக்கும் ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு என்னென்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கணும். அவன் தான் உண்மையான தலைவன், அவன் தான் உண்மையான அரசு. இங்கே பொறுத்தளவு நம்மளை பொறுத்தளவு மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் தான் நமக்கு தலைவர். நம்ம இங்கே ஒரு மக்கள் புரட்சி, மக்கள் போராட்டம் நடக்குதுன்னா அங்கே எம்எல்ஏ தோக்குறாருன்னு அர்த்தம். நமக்காக எம்எல்ஏ தோத்துட்டாரு. இப்போ நமக்கு இப்போ தண்ணி பிரச்சனைனா அவர் தான் முதல்ல நிற்கணும். அவர் தான் மக்கள் பிரதிநிதி. அவர் சைன் பண்ணாமல் டங்ஸ்டன் வந்து அப்ரூவ் ஆகலை. எல்லாமே இந்த மக்கள் பிரதிநிதி தான் முன்னாடி நிற்கணும். ஆனால் நமக்கு யாருமே அனாதை தான் நிற்கிறோம். ஸோ இதை மாற்றணும். இதை மாற்றுறதுக்கு ஒரு நேர்மையான ஒரு தலைவர் வந்து நம்ம மேலூர் தொகுதியிலேருந்து உருவாக்கணும் தான் நம்ம சார் வந்து நம்ம குறிப்பிட்ட அவங்களும் அந்த கொள்கையில் வந்து ஈடுபாடாக இருந்தாங்க. அதனால் நம்ம ஒவ்வொன்றா பேரை டிஸ்கஸ் பண்ணோம். உடனே ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கணும். மார்ச் 28ஆம் தேதி. இப்போ தேதி வந்து 1 மாதம் கூட ஆகலை. ஓகே, இதுக்கு பிறகு தான் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து 24 மணி நேரம் ஒர்க் பண்ணி ஓவரால் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணோம். அதுக்கு பிறகு வந்து இப்போ வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ ஓரளவுக்கு நம்ம ரீச் ஆகிருக்கோம். இந்த மக்கள் முன்னேற்ற இயக்கம் மேலூர் தொகுதி வந்து இதோட நிற்காது, இன்னும் தொடரும். நாளைக்கு வந்து நம்மளோட பங்கு முக்கியமாக இருக்கும். மேலூர் தொகுதியோட பங்கு இருக்கும். இன்னொன்று வந்து க்ளோடு ஃபண்டிங். முன்னாடி வந்து நம்ம புள்ளிவரி போடுவோம். ஒவ்வொரு அரசன் வந்து புள்ளிவரி போட்டு என்ன விஷயம்னாலும் பண்ணுவோம். இப்போ க்ளோடு ஃபண்டிங் மூலமாக நம்மளாலே தொழிற்சாலையை உருவாக்க முடியும். அரசாங்கமே தேவையே இல்லை. நம்மளால் ஆளுக்கு 1000 ரூபா போட்டால் போதும். இங்கே மொத்தம் 2,54,000 ஓட்டு மக்கள் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருத்தர் 1000 ரூபா கொடுத்தா போதும். இது வந்து பல கோடிகள் வரும். இது மூலமாக நம்மளே விவசாயத்தை வந்து நம்ம மேம்படுத்தலாம். நீர் மேலாண்மை மூலம் 3 போக நம்ம விவசாயம் பண்ணலாம். அந்த காலத்தில் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. ஏன் இது நம்மளால் பண்ண முடியாது? இது அரசாங்கம் வந்து நம்மளை வந்து வீழ்ச்சி அடைய செய்தே தவிர முன்னேற்றலை. நம்ம நினைக்கிறோம் நம்ம சொகுசாக இருக்கோம், டிவி பார்க்குறோம். நம்ம எல்லா நாட்டிலுமே குடிமக்கள் வந்து அடிமையாக இருக்கணும். அதுதான் அந்த அரசாங்கத்துக்கு எதிர்பார்ப்பு. இங்கே மட்டும் எல்லா நாட்டிலுமே. ஸோ அதனால் நம்மளை பொறுத்தவரை வீக்னஸ் என்னென்னா குடிக்கிறது. நல்லா குடி வீழ்ச்சி அடை. உன்னோட வேலை என்ன, போஸ்ட் விட்டுரு மட்டும் ஒரு வேலை அப்படின்னு. இதுதான் வந்து எங்களோட கருத்து. அதனால் வந்து இது ஒரு மக்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், மேலூர் தொகுதியில் ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சின்னத்துக்கு வாக்களிங்க. நம்பர் 1111 இந்த நம்பரில் வாக்களித்து ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க. இந்த இயக்கம் தொடர்ந்து செயல்படும் மக்களுக்காக. இது வந்து எல்லா டீமும் ஆக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து நாங்கள் லாபம் பார்த்தலாம் பண்ணல. எங்களுக்கு வந்து நாங்கள் இதில் வருமானம் வரும் சம்பாதிக்கணும்லாம் கிடையாது. எல்லாமே வெல் செட்டில். எங்களால் நம்ம மக்கள் முன்னேறணும், அது மட்டும் தான் எங்களோட நோக்கம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் வாக்களிங்க. இந்த வருஷம் எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முருகன் சார் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பார். எங்களோட கால்குலேட்டர் உங்கள் ஓட்டு கம்ப்யூட்டருக்கு. நன்றி, வணக்கம். பாசத்திற்கும் வணக்கத்திற்கும் உரிய மேலூர் தொகுதி சட்டமன்ற வாக்காளர் பெருமக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எனக்கு வாக்கு கேட்ட அண்ணன் ராமராஜன் அவர்களுக்கு என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கொண்ட மதுரை முத்து அவர்களுடைய டீமுக்கும்
தருணத்தில் நன்றி கூறிக்கொள்கிறேன். இப்போ வந்து நான் நிறைய மேடையில் பேசினது தான், ஆனால் திரும்பி திரும்பி பேச வேண்டியதாக இருக்குது. அதனால் சுருக்கமாக பேசிடுறேன். முல்லை பெரியாறு அணை தண்ணிங்கிறது நம்ம தொகுதியை விட்டு பிரிக்க முடியாது. 200 வருஷத்துக்கு முன்னாடி முல்லை பெரியாறு அணை இல்லாதப்ப நம்ம பகுதியில் 10 வருஷம் கடுமையான பஞ்சம், ஆயிரமா மக்கள் சாகுறாங்க. ஆங்கிலேயர்கள் சாப்பாடு போட்டு முடியலை, திவால் ஆயிரம்னு நினச்சி முல்லை பெரியாறு அணையை கட்டினாங்க. அதில் ஒரு தாராள வள்ளல் பென்னிகுக் கவர்மெண்ட் பணம் இல்லாட்டியும் சொந்த பணத்தை போட்டு கட்டினாரு. அவரை நம்ம கடவுளாக கும்பிடுறோம். ஆனால் அது கட்டி 150 வருஷம் ஆயிடுச்சு. அதற்கு பின்னாடி தமிழகத்தில் நம்ம தென் மாவட்டங்களுக்கு எந்த அணையும் கட்டலை. எம்ஜிஆர் காலத்தில் குடிநீருக்காக ஒரு அணைக்கு ஆராய்ச்சி பண்ணாங்க. இன்னைக்கு இருக்க தொழில்நுட்பத்தில் இது பண்ணுறதெல்லாம் ஈஸி. ஆனால் அவங்களுக்கு அதுக்கெல்லாம் வேலை இல்லை. ரோடை போட்டோமா, கமிஷன் அடித்தோமா, எதில் ஈஸியாக கமிஷன் அடிக்கமோ அதில் அடிச்சுட்டு போகிறாங்க. நிரந்தரமாக மக்களை வாழ விட மாட்டேன்றாங்க. இப்போ எங்கள் அப்பா தீர்ப்பு பெற்று 20 வருஷம் ஆயிடுச்சு. அந்த அணை நீர்மட்டத்தை நேரம் வேலை பார்த்துருந்தா நேரம் 152 அடி ஆகிருக்கும். மதுரை பக்கம் பிளாட் ஆயிடுச்சு, நிறையா குறைஞ்சிருச்சு. நம்மளுக்கு இருபோகம் கொண்டாடலாம், சிங்கம் நிர்வாகிக்கால வருஷந்தோறும் தண்ணி கொடுக்கலாம். ஆனால் அவங்க தேனி மாவட்டத்தில் அதிகாரத்தை வச்சுட்டு அங்கே போய் வாய்க்காலாக போய் எக்ஸ்டென்ஷன் வாழ்க்கையாக கட்டிக்கிட்டு நம்ம தண்ணியை பூரா அவங்க எடுத்துக்கிறாங்க. பினாமி பேரில் இருக்க அரசியல்வாதிகள். நம்ம தொகுதியில் ஒரு வலுவான எம்எல்ஏ இல்லை, ஸ்ட்ராங்காக கேட்கறதுக்கு ஒரு மினிஸ்டரோ யாருமோ இல்லை. அந்த நிலையில தான் நம்ம இருக்கோம். இதெல்லாம் வேதனையடைய வச்சுச்சு. அப்புறம் அடிக்கடி தண்ணி கேட்டு நம்ம அவங்க சொன்ன மாதிரி பிரதர் சொன்ன மாதிரி தண்ணி கேட்டால் கொடுக்க வேண்டியது அதிகாரிகள் அரசோட கடமை. முந்தியெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி கேட்க சிஎம் தந்து உத்தரவு வராது. எங்கள் அப்பா ஆர்கே ராமச்சந்திரன், சின்னடிக்கன் ஐயா, இவங்க 3 பேர் தான் சங்கமாக இருப்பாங்க. அப்போ நம்ம அளவு கூட பலம் இல்லை. எங்கள் அப்பாட்ட சொன்னால் எதுக்குடா அவங்கள தொந்தரவு பண்ண, அதெல்லாம் வரமாட்டாங்க, அவங்க வேலையை பார்க்கணும்னா பாவம் அப்படின்னு அவங்க 3 பேர் தான் போவாங்க. போய் அதிகாரிகிட்ட கேட்பாங்க, இத்தனாம் தேதி தண்ணி தராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாண்டிகர் என்ன இருக்காரு, அவருக்கே தெரியும். அதுக்கப்புறம் நிலைமை மாறுச்சு. அதிகாரிகள் கையில இருந்து அரசியல்வாதிகள் கையில தண்ணி திறக்கிறது போச்சு. அப்போ வந்து பாகுபாடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம 2 கட்டமா அதுக்கு தான் 4 வழிச்சாலையில மறியல் பண்ணோம். எல்லாருமே சேர்ந்து மறியல் பண்ணோம். ஜாதி மதம் கட்சி எந்த வேறுபாடும் இல்லாம நம்ம பண்ணோம். அந்த போராட்டத்தின் மூலமா நானே பெரிய தலைவனா உருவானேன். அந்த உண்மையை ஒத்துக்கிறேன். நீங்க இதே நேக்குனீங்க, நானா உருவாகல. இப்ப என்னன்னா வர வர அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சங்கமாவது ஒண்ணாது, விவசாயியாவது மண்ணாது அப்படின்ற போக்கு நீடிக்குது. விவசாயிகள் குறைதீர்க்குன்னு ஒன்று நடக்குது. அங்கே போய் பார்த்தவங்களை கேளுங்க, அது கேட்கும் கூட்டமாக இருக்கும், தீர்க்கும் கூட்டமாக இருக்காது. செய்யவே மாட்டாங்க எந்த இதுவும். அது பாட்டு நானும் அதுக்கு போகிறதே இல்லை. அது எதுக்கு வேஸ்ட், டைம் வேஸ்ட்டுன்ட்டு. அங்கே எதுவுமே பேப்பரில் படம் போடுறக்கா சில பேர் போவாங்க, ஆனால் எதுவுமே நடக்காது. அப்புறம் இப்படி போயிட்டே இருக்கும்போது நம்மளை இப்படி அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு என்ன நினைப்பு இருக்குன்னா, இது சங்கம்னா பெரிய இது, மக்கள்னா பெரிய மக்கள், அவளை கையாள எங்களுக்கு தெரியும். ஜாதி பணம் 2 வச்சோம் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நடக்குது. காசை கொடுக்குறாங்க, இல்லாட்டி ஒரு ஜாதிய வேட்பாளர் போட்டு ஜாதி வரியை தூண்டி வர்றாங்க. நம்மளும் பார்க்காம ஓட்ட போட்டுருவோம். வருத்தமான விஷயம். அவர் சரி போட்டு வராது, அந்த ஜாதிக்காவது நல்லது செஞ்சாருன்னா அதுவும் செய்யலை. அவங்க வச்சு ஓட்டு போட்ட மக்கள் 10 வருஷமா அவர் ஊரில் பஸ் இல்லாமல் இருக்காங்க, ரோடு வசதி இல்லாமல் இருக்காங்க, செவனேன்னு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்னதே தீர்வு அப்படின்னு எனக்கே தெரியல. மேலூர்லையாவது நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணதுனால எனக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்குன்னு தான் நான் அரசியலில் வரலாம்னு நினச்சேன். சரி, இதெல்லாம் உடைச்சு ஜாதி மதம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் என்னே இல்லை, இதுக்கு பின்னாடி வர காலத்துலையும் இந்த மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு ஆளை மக்கள் தலைவராக உருவாக்கணும் அப்படின்ற கொள்கை கோட்பாடோட தான் நான் அந்த அரசியலுக்கு வந்தேன். இப்போ வந்தோடனே எனக்கு நிறைய மிரட்டல்கள், எங்கள் சங்கத்திலேருந்து நிறைய பேரை என்னை விவசாய சங்கத்துலேருந்து நீங்கள் நிற்காதீங்க நாங்கள். சரி ஓகேப்பா, நீங்கள் 4 பேர் சொல்கிறீங்க, நின்றுக்கிறேன் அப்படின்னு நாங்கள் இந்த தொகுதி மக்கள் முன்னேற்ற இயக்கம்னு ஆரம்பிச்சிட்டோம். அது அதை விட நல்லதாக இருக்குது. முதல் விவசாயிகள் மட்டும்தான் உதவி பண்ண முடியும், இப்போ எல்லா மக்களுக்கும் சேர்ந்து உதவி பண்ண முடியும் அப்படின்னு இந்த இயக்கத்தை ஆரம்பித்து நல்லபடியாக வளர்த்துட்ருக்கோம்.
இந்த தொகுதியில் 40 வருஷமா எந்த முன்னேற்றமும் காணோம். பெருசா இருந்த வீடுகள் அப்படியே இருக்கு. பணக்காரங்களாகிட்டே போறாங்க, ஏழைகள் அப்படியே தான் இருக்காங்க, வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவ்வளோதான் நடக்குது. இங்கேருந்து இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் தீர்க்கணும்னு தான் இப்போ அரசியலுக்கு வந்தோம். இப்போ நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் நம்ம கருத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. நம்ம வெற்றி பெற நிலைமையில் குறைச்சி காசு கொடுக்குறவங்களாம் இப்போ 1000 ரூபா ஆக்கிட்டாங்க. அவங்களுக்கு விலை நம்ம எல்லாத்துக்கும் விலை 1000 ரூபா. 1000 ரூபாய்க்கு ஏதாவது கோச்சுக்காதீங்க, ஒரு ஆடு மாடு எதையுமே வாங்க முடியாது. ஆனால் நம்ம 5 வருஷத்துக்கு நம்ம அவங்க நேர்ந்து விட்ட மாதிரி 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. இது 70 காசு ஒரு நாளைக்கு 5 வருஷத்துக்கு பார்த்தா. இது எதுக்கு கொடுக்குறாங்க? நம்ம 5 வருஷம் வாயை மூடிட்டு அவங்களோட எந்த கோரிக்கையும் கேட்கக்கூடாது, எந்த போராட்டமும் பண்ணக்கூடாது. அவங்க பாட்டுக்கு வீட்டு மதுரை மெட்ராஸ் போயிடுவாங்க, இல்லாட்டி இங்கே அளவுரை பக்கம் போயிடுவாங்க. நம்ம பாடே நேண்டு தலையில் தேண்டு இருக்கணும், அவ்வளோதான். அதனால் நீங்கள் மனசு வச்சாதே மாற்ற முடியும். நான் தைரியமாக வந்திருக்கேன், அதே தைரியம் உங்களுக்கு இருக்கணும். இந்த காசுன்றது நீ மனசாட்சியெல்லாம் வச்சுக்கிறாதீங்க. அவங்க 1000 வாக்குறுதி சொல்லி நம்மளோட ஓட்டு கேட்குறாங்க. தேர்தல் வாக்குறுதின்னு 250 எழுதுறாங்க. எல்லாத்தையும் செஞ்சாங்களா? அவங்கள கடவுள் தண்டிக்காதப்ப நம்மளை தண்டிக்காது. அதுவும் அவங்க கொடுக்குற பணம் நம்மகிட்ட இருந்து எடுத்த பணம். எந்த இழிச்ச வாங்கினாது உழைச்சி சம்பாதிச்சு கொடுப்பானா? நானே பெரிய ஆளாக இருக்கேன், நானே இப்போ பார்த்து செலவழிக்கிறேன், எனக்கு வருமானம் வருது. இருந்தாலும் நான் அப்படியெல்லாம் நான் செலவழிக்க முடியாது. ஏன்னா என் குடும்பம் கிட்டே பார்க்கணும்ல. அவர் எவ்வளோ பெரிய கோடி சொல்றாரு, 5 கோடி செலவழிப்பாரா? அதில் என்ன திட்டம் இருக்கும்? 5 கோடி கொடுத்துட்டு 100 கோடி அடிப்போம். அது யார் பணம்? நம்ம பணம். நம்மளுக்கு ரோடு போட மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. வளர்ச்சி பூரா கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் தான் இந்த ஜனநாயகத்தில் நீங்கள் தான் நீதிபதி. உங்கள்கிட்ட ஓட்டுன்ற ஒரு ஆயுதம் இருக்குது. அந்த ஆயுதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினாதான் இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். பயன்படுத்தாட்டி பரவாயில்ல. நான் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்பட்டு நிற்கலை. ஏன்னா தோத்தா நான் தோத்த மாதிரி இல்லை, ஒரு இயக்கம் தோத்த மாதிரி, நம்ம மக்கள் தோத்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதனால் அதை பற்றிலாம் கவலை இல்லை. அப்படியே தோத்தாலுமே நான் உங்களுக்காக கடைசி வரைக்கும் உழைப்பேன். அந்த அரசியல்லாட்டியும் விவசாய சங்கத்திலிருந்து உங்களுக்கு உழைப்பேன். அதனால் தயவு பண்ணி எல்லாரும் தேர்தல் அன்னைக்கு ஒரு காசு வாங்கணுமே அப்படின்ற எந்த மன உறுத்தலும் இல்லாமல் யார் உங்களுக்கு நல்லது செய்வாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. எனக்கு ஓட்டு போடாட்டி கூட பரவாயில்ல, உங்களுக்கு நல்லது செய்யணும்னு யார் உங்களுக்கு மனசில் தோணுதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. நம்ம மேலூர் மாறணும், மேலூர் முன்னேறணும் அப்படின்னு நினைங்க. எல்லாம் நம்ம கூட்டாக செஞ்சாதே முடியும். 10 பேரோ 100 பேரோ செஞ்சா முடியாது. அதனால் உங்கள் ஆதரவுக்கும் அன்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.